சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சுமார் 6000 கோடி திமுகவின் அமைச்சர்கள் ஊழல் செய்திருப்பதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதற்கான ஆதாரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை திமுகவிற்கு இருந்தது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுகவில் இருந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி மக்களிடம் பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திமுக வெறும் 3.5% வித்தியாசத்தில் ஆட்சியே அமைத்தது. 4.5 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. திமுகவின் அமைச்சர்கள் 2021 சட்டசபை தேர்தலில் கொடுத்த பிராணபத்திரம், அதாவது அவர்களது சொத்து மதிப்புகளும் தற்பொழுது இருக்கக்கூடிய சொத்து மதிப்புகளும் பல ஆயிரம் கோடி உயர்ந்திருப்பதாகவும், இதனால் நிச்சயம் திமுகவின் ஆட்சியில் வளர்ச்சி என்பது கோபாலபுர குடும்பத்திற்கும் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் மட்டும்தான் இருக்கிறது. பொதுமக்களின் வாழ்க்கை, வளர்ச்சி, பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு அனைத்தும் மிக மோசமான முறையில் 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இன்னமும் திமுக 2வது முறை ஆட்சி அமைத்தால் தற்பொழுது இருக்கின்ற 6000 கோடி 18,000 கோடியாக கூட கோபாலபுரத்தின் வளர்ச்சியாகவும் அமைச்சர்களது வளர்ச்சியாகவும் பார்க்கப்படுமே தவிர மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவார்கள். சரி, இதற்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறதா? அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது வரை திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, KN நேரு, பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன், அமைச்சர் துரைமுருகன், இன்னும் பல அமைச்சர்களிடம் 24 அமைச்சர்கள் வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் பிடியில்தான் திமுகவின் அமைச்சர்கள் இருப்பதாக நம்மால் உறுதியாக கூற முடிகிறது. 6000 கோடி என்பது ஒரு சில அமைச்சர்கள் மட்டும் நிலைத்துவிடக்கூடாது. 24 அமைச்சர்கள் வரை 6000 கோடிக்கு மேலாக வருமானங்களை வைத்திருப்பதாகவும், அன்அஃபிஷியலாக பல ஆயிரம் கோடிகளை பதுக்கி வைத்திருப்பதாகவும், சட்டசபை தேர்தல் என்பது 2026இல் மிகவும் ஒட்டுமொத்த பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல், பணத்தை வைத்து மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைமை திமுகவிற்கு வந்துவிட்டது. பணத்தை வாரி இறைப்பதற்கு திமுக முன்வந்தாலும் மக்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு திமுகவிற்குத்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்களா என்றால் அது மக்களின் விருப்பம்தான். ஆனால் அதற்கு முன்பாகவே கருப்பு பணத்தை கைப்பற்றி தவறு செய்தவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை இவர்கள் கைது செய்யப்பட்டால் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை இருந்தபோது தற்பொழுது 4.5 ஆண்டுகளில் சேர்த்து மாத்து சொத்துக்களை